Hi friends, welcome to my channel GHEE. இந்த வீடியோவில் என்ன ரெசிபி பார்க்க போகிறீங்கன்னா ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான், டொமேட்டோ ரைஸ் தான். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். டொமேட்டோ ரைஸ் பண்ணுறதுக்காக ஒரு பேனில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்து ஒரு ஆனியன் அப்புறமா கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துருக்கேன். இதை நல்லா வதக்கி விட்டுடலாம். இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா கொஞ்சமாக மல்லி இலை சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் கொஞ்சமாக புதினா சேர்த்துக்கோங்க. இப்போ 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போ இதில் 3 தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இதை மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் குக் பண்ணுங்க சிம்மில் வச்சு. 2 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணிடலாம். இங்கே பாருங்கள், தக்காளி எல்லாம் நல்லா சாஃப்ட் ஆகிடுச்சு. இப்போ இதில் இதுக்கு தேவையான மசாலா சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் சில்லி பவுடர் எல்லாம் சேர்த்து வதக்கி விட்டுருங்க. இப்போ நான் பாஸ்மதி அரிசி எடுத்துருக்கிறதுனால அதை 30 நிமிஷம் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அந்த அரிசிக்கு தேவையான தண்ணி சேர்த்துடலாம். 1 கப் அரிசி எடுத்துருக்கிறதுனால நான் 2 கப் தண்ணி சேர்த்துக்கிறேன். இதில் சேர்த்துட்டு சால்ட் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இப்போ இந்த தண்ணி கொஞ்சம் கொதிச்சதுக்கப்புறமா ஊற வச்சுருக்க பாஸ்மதி அரிசி அதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இது கொதிச்சதுக்கப்புறமா மூடி போட்டு குக் பண்ணலாம். இங்கே பாருங்கள், கொதிச்சிருச்சு. இப்போ இதை மூடி போட்டு சிம்மில் வச்சு குக் பண்ணிடலாம். இடையிட வேணுன்னா ஓப்பன் பண்ணி கிளறி விட்டுக்கோங்க. இங்கே பாருங்கள், டொமேட்டோ ரைஸ் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது லஞ்ச் பாக்ஸ்க்கு குழந்தைங்களுக்கு கொடுத்து விடுறதுக்கு நல்லாயிருக்கும். குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. பாஸ்மதி அரிசியில் பண்ணியிருக்கிறதுனால இதோட டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இப்போ லாஸ்ட்டாக இதுக்கு மேலே 1 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். இது கூட பொட்டேட்டோ சிப்ஸ், பொட்டேட்டோ ஃப்ரை, ஆனியன் ரைத்தா எல்லாம் வச்சு சாப்பிட்றதுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.